வச்சாச்சு, வந்து சாப்பிடுங்க. என்னங்க, டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. என்னம்மா, ரவி சாப்பிடலையா? இல்ல மாமா, என்ன காரணம்னே புரியல. மத்தியானமும் இப்படித்தான் சாப்பாடு எடுத்து வச்சு தண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டாரு. ஏன், என்னவா? தெரியல மாமா. இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? புரியலையம்மா. ஏன் நிலைமையும் அப்படித்தான் மாமா. என்ன வர வர என் புள்ள எப்படி பண்றான்? ரவி, ஏன்பா படுத்திருக்க? ஏன்டா படுத்திருந்த இப்ப ஏன்டா எந்திரிச்சிட்டேன்னு கேக்குறீங்களா? எந்திரிச்சிட்டியா? அதையே நான் கேட்க போறேன். ஏன் சாப்பிடலன்னு தான் கேட்கறேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. அப்ப ஏப்பம் விட்டுட்டு போய் உங்க வேலையை பாருங்க. என்ன கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்ன கேள்வி கேட்கறதுக்கு இந்த வீட்டுல யாருக்கும் உரிமை இல்ல. ஏய், உன் மேல உள்ள அக்கறையில ஏன்டா சாப்பிடலன்னு கேட்டேன். இது ஒன்றும் கேள்வி இல்ல. லூசுத்தனமா பேசாதீங்க. ஏன்டா சாப்பிட்டேன்னு கேட்கறது கேள்வி தானே. அது கேள்வி இல்லைன்னு புதுசா ஒரு விளக்கம் சொல்றீங்களா? டேய், அழுத்து போச்சுடா எனக்கு. கேள்வி கேட்கிற உங்களுக்கு எவ்வளவு அலுப்பா இருந்தா பதில் சொல்ற எனக்கு எவ்வளவு அலுப்பா இருக்கும். மாமா, அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டு சொல்லுங்க. இனிமே அவர் எப்ப சாப்பிடுவாரு, எப்ப சாப்பிட மாட்டாரு? ஏன்னா வேலைக்கு செஞ்சு வைக்கிறதெல்லாம் வீணா போயிடுது. அதையாவது மிச்சப்படுத்தலாம் இல்லையா? எவ்வளவு நெஞ்செழுத்து உனக்கு? காலையில மட்டும் என்னடி சொன்னேன்? மூஞ்சை தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருக்காதுன்னு சொன்னல. இவகிட்ட சொல்லிட்டு தாமா போனேன், சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருன்னு. மதியானம் வந்தப்ப பக்கத்து வீட்டு பொம்பளையோட சிரிச்சு பேசிட்டு இருக்கா. என்ன பார்த்ததும் மூஞ்ச உப்புன்னு வச்சுக்கிட்டா. மூஞ்ச தூக்கி வச்சுட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறா. நான் தெரியாம தான் கேக்குறேன், என்ன தவிர அந்த உலகத்துல எல்லாருமே உனக்கு பிடிக்கும். ஆனா என்ன பார்த்ததும் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருப்ப. இது எந்த ஊரடி பழக்கம்? பத்தாதுக்கு திமிர் பேச்சு வேற. அப்புறம் எப்படி மனுஷனுக்கு சாப்பிட தோணும்? கட்டின புருஷன் சாப்பிடலையேன்னு பதறாம மிச்சம் முடிக்கிறாளாம் மிச்சம். என்ன பேச்சு இதெல்லாம்? இவ்வளவு பேசிட்டு சாப்பிட வந்து உட்காந்துருக்காங்க. என்னம்மா, என்ன இதெல்லாம்? மாமா, அவருக்கு நான் எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கணுமா? இன்னைக்கு என்னமோ புதுசா ஆரம்பிச்சிருக்காரு. வர வர அவன் மூர்க்கத்தனம் எப்படி ஜாஸ்தி ஆயிடுச்சுமா. இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க எனக்கு சகிக்கலமா. இதுக்காவது நீ அவன் கூட கொஞ்சம் சிரிச்சுதான் பேச. எப்படி மாமா, மனசு நோகடிக்கிற மாதிரி பேசிட்டு சிரின்னு சொன்னா எப்படி சிரிக்க முடியும்? அப்படி சிரிச்சா அது உண்மையா இருக்குமா, பொய்யா இருக்காது? சரி, உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமாமா? வேணும் மாமா, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். உங்க மகன் கிட்ட தினம் போராடுறதுக்கு என் உடம்புல சக்தி வேண்டாம். அதுக்காவது நீங்க வாங்கிட்டு வந்தே ஆகணும் மாமா, வாங்கிட்டு வந்தே ஆகணும். எம்மிட்டு நடந்திருக்குதா? ரமேஷை பெற்றவங்க அலறுகளுக்கு தான் வந்தாங்க. அவன் இங்கே எதுக்கா வந்தான்? அம்மா, இவ்வளவு நடந்திருக்குது, எல்லாம் கமக்கமா இருந்திருக்கீங்களே, என்கிட்ட ஒரு கோடி கூட காட்டல. என்னம்மா போ, என்னாச்சு இவளுக்கு? ஏ பவானி, ஏன் வாட்டமா இருக்கிற?
உண்மையில என்னடா தப்பு? நீ பொறுப்பா தானே நடந்துட்டு இருக்கிற. அப்பா உங்களுக்கு என் மேல கோவம் வரலையே? ஒரு கோவம் இல்லம்மா. நீ இதெல்லாம் பத்தி கவலைப்படாம உன் படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்து. நீ எப்பவும் சொல்லிட்டு இருப்ப பத்தியா, அந்த மாதிரி பெரிய படிப்பு படிக்கணும், பெரிய உத்தியோகம் பார்க்கணும். சரிப்பா. நீ அதெல்லாம் செஞ்சாதான் உனக்கு மட்டும் இல்ல உங்க அக்கா மார்களுக்கு ஆறுதலா இருக்கும். சரிதானா? இப்படி ஒரு வேண்டாத பிரச்சனை. ஏன்பா பெருமிச்சு விடுறீங்க? சரவ நினைச்சுதாம்மா. அப்பா என்ன பண்ணீங்க? ஏன் சரோவா அங்க தனியா அமிச்சிங்க? என்னக்கா, சரோகாவை தனியா அமிச்சது கரெக்ட் தான். போன தடவை அப்பா கூட போய் அங்க திட்டு வாங்கிட்டு வந்ததெல்லாம் பத்தாதா? மறந்துட்டியா? இல்லம்மா, நான் வரேன்னு தான் சொன்னேன். சரோதான் கட்டாயமா வர வேணாம்னு சொல்லிருச்சு. அது மட்டும் இல்ல, அது சொல்ற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நான் அதுக்கு ஃபோன் கூட பண்ணக்கூடாதான். எனக்கே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. அப்புறம் முக்கிய காரணம் ஏது இல்லாம அப்படி சொல்லியிருக்காதுன்னு நானே தலையாட்டிவிட்டேன். ஆனா அதை நினைச்சு எனக்கு பதட்டமா இருக்குது. என்னப்பா பதட்டம்? ஆமாம்மா, பாவம் அங்க போய் தனியா நிற்கும். வரவேற்பு எப்படி இருக்குமோ, என்னெல்லாம் திட்டு வாங்குமா. இப்ப என் நிலைமை எப்படி இருக்குது தெரியுமா? பட்டாளத்தில் சேர்த்து விட்ட புள்ள சண்டைக்கு கூப்பிட்றாங்கன்னு போகும்போது வீட்டில் இருக்கிற மனசுக்கு எவ்வளோ திகிலா இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. புருஷன் வீட்டுக்கு பொண்ணை அனுப்பிச்சு விட்டு நான் படுற பாடு. மாமா, சரோட மாமியார் வீட்டில் உனக்கும் யாரும் ஃபோன் பண்ணக்கூடாது, நீ யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது, ஏதோ கண்டிஷன் இருக்கும் போல இருக்கு. ஆனால் அதை யார்ட்டையும் வெளிப்படையாக சொல்லலைன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நிலைமையை பத்தியா? அப்படி இருக்காது நிச்சயமா நம்மளால சொல்ல முடியல பத்தியா? அப்படித்தான் இருக்கணும், சமாதானப்படுத்திக்க வேண்டியிருக்குது. மாப்பிள்ள வாங்க. வாங்க மாமா. அடே வாங்க வாங்க. விஜி, உன் வீட்டுக்காரரு 3ஆம் தடவையா உன்னை தேடி வராரு. என்னங்க? சூரத்துல இருந்து ராகேஷ்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. ஏதோ ஒரு ஃபாரின் ஆடுறான். அத அவரு நம்ம கூட சேர்ந்து செய்யணும் பிரியப்படுறாரு. நல்லா ஆடுற கிடைச்சிச்சுன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலே பெரிய அளவுக்கு வந்துடும். ஆனா என்ன சொல்றாருன்னா, நான் இங்க வரணுமா, சூரத்தாருக்கு ஒரு 15 நாள் பாம்பேல ட்ரைனிங் இருக்கா, 15 நாள் அங்கே இருக்கணும், உடனே வரணும்னு சொல்றாரு. அது சொல்றதுக்காகத்தான் வந்தேன். ஆனா விஜி, என்ன விஜி, ஏன் அழற? இங்க பார், இந்த மாதிரி நேரத்துல நீ அழக்கூடாது விஜி, அழாத. உங்ககிட்ட முதல்லயே பிரசவத்தப்ப கூட இருக்கணும்னு சொன்னல. ஆனா நீங்க கடைசி சமயத்துல நான் போறேன்னு சொல்றீங்களே. இங்க பார் விஜி, நான் இந்த விஷயத்த சொல்றதுக்காகத்தானே வந்தேன், இத பத்தி பேசுறதுக்காகத்தானே வந்தேன். அழாம பேசலாம்ல, அழாம பேசு, அழாத விஜி. ஏங்க, என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? என்ன விஜி? ஒருவேளை எனக்கு சாவுன்னு ஒண்ணு வந்துட்டா உங்களை உங்களை பார்த்துக்கிட்டே செத்துடணுங்க. அதுவும் நீங்க என் பக்கத்துல இருக்கும் போதுதான் என் உயிரை பெரியணுங்க. அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கான்னு கேட்டேன். எந்த நேரத்தை எதை பத்தி பேசிட்டு இருக்க? இல்ல சாவு இவனு ஏதாவது பேச அடிச்சு என்னங்க கோச்சுக்கிட்டீங்களா? எப்படி விஜி கோவப்படாம இருக்க முடியும்? எந்த நேரத்தை எதை பத்தி பேசுற? சாவை பத்தி பேசுற வயசா இது? இல்ல சாவை பத்தி பேசுற நேரமா?
நமக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது, அதை எப்படி வளர்க்கறதுன்னு கனவு கண்டுட்டு இருக்கும்போது சாவை பத்தி பேசுறிய விஜி. அது கிளைங்க தலைப்பிரசவம்னா மறுபிறவி மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த பயத்துல தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஏய் விஜி, ஏய் அல்லாத விஜி, இங்க பார், இங்க பார், இங்க பாரு விஜி. வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நான் போகல விஜி. எங்க உங்க மனசு எனக்கு நல்லா புரியுது. ஆனா என்ன விட்டுட்டு போறீங்களே. இங்க பாரு விஜி, அது ₹1,00,000 வர்றதா இருந்தாலும் சரி, கோடி ரூபாய் வர்றதா இருந்தாலும் சரி, உன்னை மீறி நான் என்ன செஞ்சிருக்கேன்? வேண்டாம், அந்த வேலை எனக்கு வேண்டாம். நான் போகல விஜி, உங்க கூட தான் இருக்க போறேன். இல்லங்க, நீங்க கிளம்புங்க. லூசா விஜி, நீ லூசுமா பேசிட்டு இருக்க? நீ இப்படி பேசிட்டு இருக்கும்போது என்னால எப்படி போக முடியும்? வேணாம், நான் போல. அது இல்லங்க, இந்த ஆர்டர் கிடைச்சா நம்ம ஸ்டேட்டஸ் பெரிய லெவல்ல வரும்னு சொல்றீங்க. இந்த வாய்ப்பு எப்போதானுங்க வரும்? இந்த ஆர்டர் முக்கியம் தானே? இந்த ஆர்டர் முக்கியம் தான் விஜய். அதனால தானே உங்கள்கிட்ட பேசணும்னு வந்தேன். ஸ்ட்ரைட்டா ஒரு ஃபாரின் கம்பெனியோட நம்மளுக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். ஆனா இதனால இவ்வளவு வருமானம் வந்தாலும் சரி, நான் போல விஜய். எனக்கு இது கிடைச்சு நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துட்டா அது நம்ம குழந்தைக்கும் நல்லதானுங்க. நீங்க சம்பாதிக்கிறது நம்ம வாரிசுக்கும் நம்ம எதிர்காலத்துக்கும் தானுங்க. ஐயோ, நான் தான் ஏதோ பைத்தியக்காரி மாதிரி உங்களை குழப்பிட்டேன். நீங்க கிளம்பி போங்க. இல்ல விஜய், உன் பேச்ச மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது. நான் போகல விஜய், உன் கூட இருக்கேன். இப்ப நான் தானுங்க சொல்றேன், சொல்றத கேளுங்க. பிசினஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்க போய் அதை கவனிங்க. நான் இங்க நல்லபடியா குழந்தைய பெத்தெடுத்து உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். சரி விஜய், நான் அப்படியே போறேன்னு வச்சுக்க. இப்ப நீ அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால அங்க போய் வேலையை பார்க்க முடியும்னு நினைக்கிறியா? போறதெல்லாம் வேஸ்ட் விஜய், வேணாம். நான் தான் உங்களை போக வேண்டாம்னு சொன்னேன். இப்ப நான் தானே உங்களை போக சொல்றேன். நான் சொல்றத கேப்பீங்களா மாட்டீங்களா? நீங்க அங்க போயிட்டு வந்தாதா எனக்கு நிம்மதியா இருக்கும். யோசிக்காம போயிட்டு வாங்க. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நல்ல ஆர்டர். நான் போயிட்டு வந்தாக்க நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிடும். நமக்கு மட்டும் இல்லாம நம்ம ஃபேமிலியில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உன்னை மிஸ் பண்ணிட்டு போறதா வச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். ஆனா நான் கிளம்புற வரைக்கும் இங்க உன் கூட இருக்க வச்சு. சரிங்க. சரி, என்னன்னு காணாம நினைப்பாங்க. நான் கட்டுறதுக்கு மட்டும் ஏதாவது எடுத்து வை. போ. மாமா, ஆ, உங்க வேஷ்டி ஒண்ணு அவருக்கு கொடுக்குறேன். கோபினி நீங்க தங்குறாப்லையா? ம். ஆ சரி. மாமா இந்தாங்க தண்ணி. விஜய், கோபிக்கு சாப்பாடு எடுத்து வை. இல்ல வேண்டாம். என்ன விஜய் வேணான்னு சொல்லிட்டு போறாரு? வெளியில சாப்பிட்டு வந்துட்டாரா? என்னங்க
என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? கவலையா இருக்குமா? ஏன்? வீச்சு பொண்ணு அழுதுட்டு போறா. கோபி மாப்பிள்ள முகமே சரியில்லை. அந்த பக்கம் திரும்பிட்டு நின்றுட்டு இருந்தாரு. இப்படி போகும்போது கூட பேசாம போறாரு. நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க, சாப்பாடு வேணான்னு போயிட்டாரு. இதுக்கு ரெண்டும் ரொம்ப சுமூகமா இருந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுங்களுக்குள்ளேயும் பெரிய பிரச்சனை வந்துருச்சோ? ஏன் கணக்கு அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையேப்பா. அப்படி இல்லைன்னா சந்தோஷம்தான். ஆனா இவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா ஆமா, விஜிக்கும் கோபிக்கும் நடுவில் சண்டை வரவே வராது. ம். நான் கூட தானே அப்பப்போ கோவத்துல திட்டுவேன். ம். அவர் பொண்டாட்டி திட்ட கூட மாட்டாரு. நீ பாருங்க மாமா, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏதாவது சின்ன விஷயமா இருக்கும், நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அனோ, சாப்பாடு போடு. வாங்க வாங்கப்பா. சாப்பிடு வாங்க.